ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன். ஒரு நிமிடம் கேள், என்னை நிராகரித்து விடாதே. உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் கொண்டு வருவதில்லை, அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும், அதை நீ சொன்னால்தான் நான் அறிவேன் என்பதில்லை. நீ வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்கிறது, அப்படித்தானே? அதற்கெல்லாம் நீ கவலைப்படலாமா? வேண்டவே வேண்டாம். உனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை, உண்மைதானே? உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். அதனால்தான் நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முடிந்து போனதை எண்ணி புலம்பி என்ன நீ சாதித்தாய்? சொல் பார்க்கலாம். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கடந்து போன கஷ்டத்தை நினைத்து புலம்புவதாலும் தொலைந்து போன பொருளை எண்ணி வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமில்லையே. நீ அர்த்தமற்ற புலம்பல் இதெல்லாம். அதன் மூலம் நீ உன் மனது நிம்மதியைத்தானே இழக்கிறாய். எனவே புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்கு வழிகாட்டுங்கள் முருகா என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் என்னிடம் வா. பிறகு என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது இழந்தது நிச்சயமாக கிடைத்துவிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. சில நேரங்களில் முருகா, நான் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் என் பணத்தை இழந்து நிற்கின்றேன். என் வீடு வாசலை இழந்து விட்டேன், என்னுடைய சொத்துக்களை இழந்து விட்டேன், என் வாழ்க்கை துணை என்னை ஒதுக்கியதால் அதையும் இழந்து விட்டேனே என்று உன் மனதுக்குள் நீ அழுகிறாய், புலம்புகிறாய். ஆனால் இந்த முருகப்பெருமானின் அன்பை நீ இழக்கவில்லை. அது உண்மைதானே? உன்னிடம் காட்டு பரிவையும் அதாவது அன்பையும் நீ இழக்கவில்லை தானே இந்த முருகப்பெருமானிடம் இருந்து? ஆனால் நீ மட்டும் இந்த முருகப்பெருமான் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய். அதனால்தான் எல்லாமே இழந்து விட்டேன் என்று இப்படி புலம்புகிறாய். நீ என்ன கொண்டு வந்தாய்? சற்று யோசனை செய்து பார். அவையெல்லாம் உன்கிட்டேயே இருப்பதற்கு. அதையெல்லாம் மீட்டுத்தரத்தானே நான் வந்திருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன். இதோ உன் காத்திருப்புக்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது, நிச்சயமாக கிடைத்து விட்டது. அதாவது உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன்னால் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழ்க்கை என்பது இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது. நீ உன் வாழ்க்கையில் சகல வளங்களையும் பெற்றும் சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்ற வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் எதையும் சொல்லி காட்டிக்கொள்ளாதே. மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலைகளை சமாளிக்க உருவாக்க தெரிந்து கொள். ஏனென்றால் எந்த சூழ்நிலை ஆயினும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. இதோ உன் வெற்றிக்கு நீ மட்டும்தான் காரணம் என்றும், ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமென்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. அதையும் உடனே வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான மனநிலை உனக்கு நல்லதொரு நிம்மதியை அள்ளித்தரும் என் செல்லமே. அதே நேரத்தில் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் என்ன தெரியுமா? உன் வெற்றிக்கான படிகள் என் செல்லமே. அதே போலத்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில், ஏன் பல இடங்களில்
பல கஷ்ட நஷ்டங்களையும் நீ சேர்த்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து ஆடம்பரமாக செலவு செய்கிறாய். வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது அங்கே இல்லை, அது உன் மனதில்தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். இந்த என்னை காண அனைவரும் விருப்பப்படலாம், ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது. என்னை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் உனக்கு தூய்மையாக கிடைக்கும் என் செல்லமே. அதே நேரத்தில் சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயன் உள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்குவது உதவுவது பெரும் புண்ணியம். ஆகவே இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சாலச் சிறந்தது. ஆகவே சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை உன் வாழ்க்கையில் முதலில் பின்பற்று. பிறகு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். இந்த முருகப்பெருமானின் நான் சொல்லும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் இந்த முருகப்பெருமான் நல்லதைத்தான் நடத்தி காட்டுவேன். நல்லதை மட்டுமே நடத்தி செய்வேன். ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை. ஆம் செல்லமே, சில இடங்களில் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல, அது தினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் நிச்சயமாக. அதற்கு மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடையச் செய்யும் வழியாகும். நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயம் ஏன்? நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக ஒவ்வொன்றாக இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.